யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடைய போராடுகிறார். திடீரென யாக்கோபு நடுங்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு கை அவரை பிடிக்கிறது. ஐயோ கத்திருப்பார். நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். கொஞ்சம் ஒரு கை பிடிக்கிறது, யார் என்று தெரியாது. எப்படி யோசிச்சு ஐயோ ஐயோ கத்திருப்பார். கையை இப்படி உதறி எடுத்திருப்பார். டக்குன்னு கை வந்துருச்சு. பார்த்தா தெரியுதில்லை, யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது. யாரோ திருப்பி இந்த இடத்துல ஒரு கை விழுகுது. இவர் முடிஞ்ச அளவு முண்டுறார். திடீர்னு ஒரு நாள் இவர் மேல் எப்படி அமுக்கிற மாதிரி இருக்குது. இவர் உதறார். திடீர்னு ரிலீஸ் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உருவம் இவரை பிடிக்கிறது. ஆனால் இவர் உதறும் பொழுது விடுகிறது. அடுத்த பக்கத்திலே பிடிக்கிறது, உதறும் போது விடுகிறது. கழுத்தை அமுக்குகிறது, இவர் இப்படி தள்ளும் பொழுது. விளங்குதா? இந்த ஃபோபியா வரும்போது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த உங்களுக்கு யாருக்கெல்லாம் தொண்டையிலே இறுக்கங்கள் வருகிறது எனக்கு தெரியாது. இந்த த்ரோட் ரிலேட்டட் ஃபோபியா, நீங்கள் ஏதாவது சாப்பிட்டு புரை அடைக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். சில நேரம் சுவாசிக்க கஷ்டப்படும் பொழுது என்று அப்படி எனக்கு ஒரு சின்ன துண்டொன்று வெளியே வந்து கொஞ்சம் என்று அந்த சுவாசத்தை இழுக்கக்கூடிய ஒரு உணர்வு வரும்போது ஒரு குட்டி நிம்மதி வரும். யாருக்காவது இந்த அனுபவம் இருக்கான்னு சொல்லுங்க. உங்களுக்கு இருக்கா? சரி. யாராவது லிஃப்ட்ல மாட்டி இருக்கிறீங்களா? கதவு திறக்காம மேலே கீழே போற லிஃப்ட்ல. ஓகே. ஒரு நாள் நானும் மேர்சியும் மிஷாவும் இங்கிலாண்டில் ஒரு ட்ரெயின் ஸ்டேஷனில், செஸ்டர் ட்ரெயின் ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்மில் இருந்து லிஃப்டில் ஏறிட்டோம். ஒரு சிலர் வந்தாங்க. மிஷா பிராமில் இருக்கா. லிஃப்ட் இறங்கிச்சு. டோர்ஸ் ஓப்பனிங் அப்படின்னுச்சு. ஓப்பன் ஆகலை. மேலே போச்சு, நடுவில் நின்றுச்சு. நாங்கள் அங்கங்கே குத்துறோம். மேலே போச்சு. பிளாட்ஃபார்ம் லெவல், டோர்ஸ் ஓப்பனிங், ஓப்பன் ஆகலை. திருப்பி கீழே போகுது, மேலே போகுது, பாதியில் நிற்குது, அப்புறம் வருது மேல். ஐயோ, உள்ளுக்கு இருக்கிறவங்க எல்லாம் க்ளோஸ்ட்ரோஃபோபியா. இந்த இடையிலே அந்த ஒரு சின்ன கிளாஸ் இருக்குது, இடையிலே வெளிச்சம் வரமாட்டேனுங்கிறது. நான் ஷூவை கலட்டி கிளாஸை அடிக்கிறேன், பிராமை எடுத்து அடிக்க பார்க்குறேன், எல்லாம் துடிக்கிறோம். அந்த ஒவ்வொரு தடவை அது போய் அந்த வெளிச்சம் வருகிற இடத்துல நிற்கும் போது ஒரு சின்ன ஆறுதல். விளங்குதா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா உங்களுக்கு? அதாவது யாக்கோபுக்கு என்ன நடக்கிறது என்றால், யாரோ இவரை அமுக்குகிறார்கள். இவர் கஷ்டப்பட்டு உதறும் போது விடுகிறார்களே, ஒரு சின்ன ஆறுதல் வருகிறது. விடுபடுது. அப்புறம் பார்த்தா இந்த பக்கம் பிடிப்படுது. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இவருக்கு தெரிய வருகிறது, இந்த நபர் எவ்வளவு என்னை அமுக்கினாலும் நான் இவரை உதறும் போது உதறப்படுகிறது. இது என்ன மனோதத்துவ விஷயம் என்றால், இவருக்கு இருக்கிற இந்த ஃபோபியா, பாரனோயா, டெய்லியா என்ற 3 வித பயங்களும் பல தசாப்தங்களுக்கு முன்னே தொடங்கினது. முதலாவது என்ன செய்ய வேண்டும்? அந்த பயத்தில் இருந்து, ஏசாவில் இருந்து, அதுக்கு நம்ம மெடிக்கல் டேர்ம் கிரானிக், அந்த பயத்திலே இருந்து அவதானத்தை எடுத்து பினைன் என்று சொல்லுவோம். இந்த
விஷயத்துக்கு போட வேண்டும். அதாவது இவருடைய மூளை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பயத்தை விட்டு இந்த புது பிரச்சனையை தீர்க்க முயல்கிறது. அது விளங்குறா உங்களுக்கு? கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழைய பிரச்சனை இவருடைய மூளையை விட்டு போகிறது. இப்ப இவருக்கு வேணும், இப்ப இந்த ஆள் இப்படி பிடிப்பான், நான் இதை விட்டு வெளியே வரணும். பிடிச்சிட்டான், ஓகே பாப்பா, அடுத்து எங்க பிடிக்க போற? காலா. ஓகே, அடுத்து என்ன? வயிறு. விளங்குதா உங்களுக்கு? சில நேரம் அப்பாமார் பிள்ளைகளோடு இப்படி செய்வோம். ஆமாவா இல்லையா? நான் செய்வேன் என் மகளோடு. சில நேரம் என் மகளோடு ஹேண்ட் ஃபைட் செய்வேன். எனக்கு தெரியும், பிடிச்சி ஒரே அடியா அப்படியே அமைக்கிடலாம். ஆனால் சில நேரம் பொய்க்கே நடிக்கிறது. அவளுக்கு பெரிய சந்தோஷம், அப்பாட கையவே நான் மடிச்சிட்டேன் அப்படின்னு. உண்மையாக தேவன் யாக்கோபினுடைய நிலைக்கு, ஒரு அப்பா தன் பிள்ளையின் நிலைக்கு இறங்கி வருகிறது போல இறங்கி வந்து முழு இரவும் யாக்கோபோடு போராடி போராடி பொய்க்கு யாக்கோபை ஜெயிக்க வைத்துக் கொண்டே இருந்தார். பாருங்க பாருங்க பாருங்க. அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். முடியலையாம்பா, இப்படி கையெடுத்து மடிச்சு வைக்க பார்ப்பாராம், அவர் உதறிடுவாராம். சரியா? அப்படியே பூமியோடு உட்கார வைக்க பார்ப்பாராம், அவன் டக்குன்னு உதறிடுவானா. என்னடா இது, கால வரைக்கும் என்னால முடியலையேடா உன்னைய தோக்கடிக்கிறதுக்கு, நீ இவ்வளவு பலமானா? அந்த சின்ன யாக்கோபை குறித்து வேறு இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? சிறு பூச்சி என்று சொல்லுகிறார். ஆமாவா இல்லையா? பார்த்திருக்கீங்களா இல்லையா? யாக்கோபு எனும் சிறு பூச்சி. இந்த சிறு பூச்சியை அந்த சிறிய தனத்தை விட்டு பெரிய தனத்துக்கு உணர்வடைய வைக்கிறார். விளையாடுகிறார். தன்னை தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், அந்த தனிமையான இருளிலே அந்த ஒருவனுக்காக வந்து ஒரு மனுஷனை போல போராடி, இது ஒரு மல்யுத்தம். என்ன மல்யுத்தம்? உண்மையான சண்டை அல்ல, உண்மையான மல்யுத்தம் அல்ல. ஒரு அப்பா தன் பிள்ளையோடு விளையாடுகிற தன்மை யாக்கோபை நினைக்க வைக்கிறார். உண்மையாகவே இந்த வந்தவரால் யாக்கோபை மேற்கொள்ள முடியவில்லை என்று நினைக்க வைக்கிறார். எனக்கு தெரியாது எத்தனை அப்பா மாதிரி இதை செஞ்சிருக்கீங்க. உங்க பிள்ளைகளோட கையை தூக்கி காட்டுங்க, செய்யுங்க. இல்லாட்டி நீங்க எல்லாம் அப்பா மாதிரி இல்லை, அம்மா மாரும் செய்வாங்க இது நேரம். ஏன்? அந்த அந்த ஒரு விளையாட்டு பொய்க்கு பிள்ளைக்கு காட்டுறது. சில நேரம் சில விளையாட்டில கூட வேண்டுமென்றே தோற்போம், தெரியுமா? ஏன்? அந்த பிள்ளையினுடைய மகிழ்ச்சியை, நம்பிக்கையை பெருக்க தேவன் யாக்கோபுக்கு சும்மா சொல்லாமல் செயலிலே நீ ஒரு பெரிய வீரன் என்று காட்ட ஒரு முழு இரவை செலவழிக்கிறார் என்றால் பாருங்கள் எப்படிப்பட்ட தேவன் யாக்கோபின் தேவன் என்று. மேற்கொள்ள முடியவில்லையாம். அதனால் என்ன செய்கிறாராம்? யாக்கோபினுடைய தொடை சண்டை பிடித்து அப்படியே சுழுக்க வைத்து விடுகிறாராம். அதாவது உண்மையிலேயே இவரால் முடியவில்லை யாக்கோபை மேற்கொள்ள என்று யாக்கோபுக்கு காட்ட. இப்போ யாக்கோபினுடைய மண்டையிலே ஏசாவே கிடையாது. அந்த பிரித்து அனுப்பின 2 கூட்டமும் இல்லை இவருடைய மண்டையிலே. அந்த பரிசுக்காய் அனுப்பிய வேலைக்காரர்கள் இவருடைய எண்ணத்திலே இல்லை. ராகேல், லேயாள் பிள்ளைகள் யாருமே இவருடைய மண்டையிலே இல்லை.
இப்போ இவர் ஒரு விளையாட்டு வீரராக ஜெயத்தின் மேல் ஜெயம், வெற்றியின் மேல் வெற்றி. இவருடைய அந்த ஃபோபியா, டெய்லியா, பாரனோயா எல்லாவற்றையும் அகற்றி தைரியத்தின் மேல் தைரியம், தைரியத்தின் மேல் தைரியம். வாவ்! இவர் இன்பமாக போராடி மல்யுத்த விளையாட்டை பண்ணி கொண்டிருக்கிறார். வாவ்! அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. விடியும் வரை அடுத்த நடிப்பு நடிக்கிறார் ஆண்டவர். பாருங்கள், அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அடுத்த நடிப்பு, போதும்டா, நான் போக வேண்டும், நான் பரலோகத்துக்கு போனேன். இப்ப இந்த பல மணி நேர போராட்டத்திலே யாக்கோபு என்ன நினைத்தார் என்று சொல்லவா? யாக்கோபு நினைத்தார் இது தேவதூதன் என்று. ஏன்? அதற்காகத்தான் உங்களுக்கு முதலிலே அந்த சில வசனங்களை வாசித்தேன். தேவதூதன் எதிர்பட்டார். மக்னாயம் என்று இவர் பெயர் வைத்த இடம் கூட ஏன் அப்படி வைத்தார்? தேவதூதர்களை இவருக்கு தேவதூதர்களை சந்திப்பது சும்மா நீங்கள் என்னை காண்பது போல நான் உங்களை காண்பது போல அடிக்கடி சந்திப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்தால் இந்த 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 32:1 பார்த்தால், யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு மக்னாயம் என்று பெயரிட்டான். அவ்வளவுதான் இருக்கிறது. அந்த ஏன் சந்தித்தார்கள், அங்கு என்ன நடந்தது, இதெல்லாம் கூட இல்லை. அதாவது யாக்கோபு தேவதூதர்களை சந்திப்பது ஒரு அடிக்கடி நடக்கும் நிகழ்வு மாதிரி ஆகிவிட்டது. அதனால் இவர் ஏன் விளையாடினார் என்றால், அடிக்கடி கண்ட தேவதூதர்களில் ஒருவர் தான் என்று விளையாடிட்டார். ஆகவே இவர் சொல்லுகிறார், என்னை ஆசீர்வதித்தால் என்று. நான் தேவன் என்று இவருக்கு தெரியாது. நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் உண்மை போக விடு என்றார். அதாவது என்னன்னா, இவர் நம்பிட்டாரு, இவரை விட்டாதான் அவரால் போக முடியுமா, நம்ப வைத்து விட்டார். பார்த்தீங்களா? இனி போக விடடா, வெளிச்சம் வருகிறது, இப்போ நான் போகணும்டா பரலோகத்தில். இல்லை இல்லை இல்லை, விட மாட்டேன் விட மாட்டேன் விட மாட்டேன். அதாவது என்ன, நான் விட்டால் தான் உங்களால் போக முடியுமா? அவ்வளவு பலசாலியா நான்? இப்போ ஏசா ஞாபகம் இருக்கா? மரண மயம் இருக்கா? பீதி திகில் வியாகுலம் இருக்கா? இல்லை, இப்போ என்ன, தேவ தூதனையே பிடிச்சி வச்சுட்டாராம் இவர். விட மாட்டேன் விட மாட்டேன், எங்க ஆசீர்வதிங்க. உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு. ஏன் பெயர் கேட்கிறார்? அந்த பெயர் கேட்ட விதத்தில் தேவன் இருந்ததை நிரூபிக்க. ஹே, யூதர்களுக்கு பெயர் என்றால் வெறும் பெயர் அல்ல, அது அவர்களது அடையாளம். உன் பெயர் என்ன? யாக்கோப், அதாவது யாஹ்வே என்னை பாதுகாக்கிறவர். உன்னை நான் பாதுகாக்கிறேனா இல்லையா? வாவ்! ஆனால் இனி அதையும் தாண்டி, இனி நீ யாக்கோபு என்று மாத்திரம் சொல்லப்படாமல் இஸ்ரவேல் என்று சொல்லப்படுவாய். இஸ்ராயேல் என்றால் என்ன? தேவனோடு போராடுகிறவன். அதாவது இஸ்ரவேல் என்ற பெயரின் உண்மையான அர்த்தத்தை இன்று சொல்லுகிறேன், கேளுங்கள். நீ என்னோடு ஒரு பிள்ளை தன் அப்பாவோடு போராடுவது போல போராடக்கூடியவன். இந்த உறவு அன்பானவர்களே ஆபிரகாமுக்கு கூட கிடைக்கவில்லை, ஈசாக்குக்கு கூட கிடைக்கவில்லை. ஆபிரகாம் யார்? விசுவாசத்தின் தந்தை. அவருக்கே இந்த அனுபவம் கிடைக்கவில்லை. மோசே யார்? தேவனையும் நேரில் முகமுகமாய் கண்டவர், நியாய பிரமாணத்தை எழுதினவர். அவருக்கே இந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. தாவீது யார்? தேவனுடைய இருதயத்துக்கு அடுத்தவர். அவருக்கே இந்த உணர்வு, இந்த அனுபவம் கிடைக்கவில்லை. அப்போ யாக்கோபு எவ்வளவு பெரிய பாக்கியவான் என்று இப்போ உங்களுக்கு புரிகிறதா? ஒரு அப்பாவோடு பிள்ளை போராடுவது போல நீ போராடினாய். இஸ்ராயேல், தேவனோடே போராடி விட்டாய். மனிதனோடு போராடுவது உனக்கு கஷ்டமா?
விளங்குதா உங்களுக்கு? பாருங்கள், தேவன் எவ்வளவு கிருபை உள்ளவராக நடந்து கொண்டார் என்று. அப்போ 29வது வசனம், உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். ஏன் தெரியுமா? ஒரு சின்ன பிரச்சனை. இது தேவதூதனா இருந்தால் தேவதூதன் சொல்லி இருப்பார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆனால் இப்போ இவர் பேசினது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறது. இவர் என்ன சொல்லுகிறார்? இனி உன் பெயர் யாக்கோபு என்று மட்டும் எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று எண்ணப்படும். இது இவரே சொல்வது போல இருக்கிறது. கொஞ்சம் ஐயா, யாக்கோபினுடைய உணர்வு மாறுகிறது, அவருடைய பேச்சு மாறு. எக்ஸ்கியூஸ் மீ, உண்மையா நீங்க யார்? உங்க பேர் என்ன? ஏன் இவருக்கு இப்ப புரிகிறது, இது வெறும் தேவ தூதனா? ஐயோ! அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்க கூடாது. ஏன் நீ என் நாமத்தை கேட்கணும்? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். ஐயோ, ஆவி ஆத்மா சரீரம் இட்டம் மாறி விட்டது. ஐயோ, நான் தேவனை முகமுகமாய் கண்டு இப்போதான் தெரியுது. இரவு பூரா நான் போராடினது தேவ தூதனோட இல்லடா சாமி, தேவனோடு முகமுகமாய் கண்டேன். ஆயினும் உயிர் தப்பி இருக்கிறேன். நான் சாகல்ல, கிள்ளி பார்த்துக்கிறோம். விலகுதா? நம்ம வாசிக்கிற போது நம்ம வாசிக்கிற மாதிரி வாசிக்க கூடாது. அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைப்பேன். இல்ல, தேவனோடையா? அவர் இப்படி போன இப்படி எல்லாம் புரட்டினேன், நான் இப்படி போட்டேன், இப்படி நசுக்கினேன். ஐயோ, முகமுகமா நான் கண்டது தேவன். ஐயோ, ஆனா நான் செத்துருக்கணுமே, சாகல. இது பெனியேல் 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 பெனியேல், தேவனுடைய முகம். இப்ப விளங்குதா? நடக்கிறார். ஓ ஓ ஓ, இது கனவில்லை, இது தரிசனம் இல்லை, உண்மையாவே ஒன்று. வாவ், ஆண்டவரே உண்மையா இது? ஆமா ஆண்டவரே, வலிக்குது. நீங்க தொட்டு நசுக்க நேடம். அவ்வளவு பெரிய ஆளா நான்? வாவ், மாறினது அவருடைய வாழ்க்கை. யாக்கோப், இஸ்ராயேல். வாவ், ஏசா இல்ல, 1000 ஏசாக்கள் வரட்டும். நான் யார்? பாத்தீங்களா? இதுதான் யாக்கோபின் தேவன். யாக்கோபின் தேவன் என்று நீங்கள் வாசிக்கும் ஒவ்வொரு தடவையும் இதை ஞாபகப்படுத்துங்கள். சும்மா ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் இல்ல. அந்த பழைய ஏற்பாட்டிலே, அந்த நியாயப்பிரமாணத்துக்கு முந்தின காலத்திலே அவனை தனியாய் போகும் வரை இருந்து தனிமையிலே அந்த மனுஷனோடு ஒரு முழு இரவு ஒரு அப்பா தன் பிள்ளையோடு விளையாட்டுக்கு மல்யுத்தம் செய்வது போல போராடி யாக்கோபை சும்மா பெயர் அளவில் அல்ல, நிஜத்திலேயே இஸ்ராயேலாக மாற்றினார் தேவன். அந்த யாக்கோபின் தேவன் நம்மோடு உண்டு. அவர் உங்களுடைய ஜெபங்களுக்கு சில நேரம் பதில் கொடுக்காவிட்டால் அங்கலாய்க்க வேண்டாம். பிரச்சனை அதிகரித்தால் யோசிக்க வேண்டாம். தேவைகள் தீராமல் இருந்தால் கவலைப்பட வேண்டாம். ஏன்? அந்த நேரம் வரும் வரை காத்திருந்து அவர் உங்கள் நிலைக்கு இறங்கி வந்து உங்களை உயர்த்துவார். அதுதான் யாக்கோபின் தேவன். வாசிங்கம்மா 24 32 வரைக்கும். இப்போ இந்த பின்னணியிலே கடைசியாக இந்த சம்பவத்தை வாசித்து முடிப்போம். கொஞ்சம் வாசிக்க தொடங்கும் போது சொல்றேன்.
இது ஒரு பெரிய ஆசீர்வாதமான வெளிப்பாடா இல்லையா? இது புரியாமல் என்ன மாதிரி எல்லாம் நினைக்கிறோம், என்ன மாதிரி எல்லாம் பேசுகிறோம். ஆனால் இப்போ நான் சொன்னதுக்கு பிறகு இந்த சம்பவம் உங்களுக்கு ஒழுங்காய் புரிகிறதா? வாசிங்கம்மா. அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க. இல்ல 24 முழு சம்பவத்தையும் வாசிக்க போறோம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைசந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடைசந்து சுலுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றார். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு என்ன படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. அவன் தொடை சுலுக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான். அவர் யாக்கோபுடைய தொடைசந்து நரம்பை தொட்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் இந்நாள் வரைக்கும் தொடைசந்து நரம்பை புசிக்கிறதில்லை. பார்த்தீர்களா? எவ்வளவு பெரிய ஒரு விடுதலை யாக்கோபுக்கு கிடைத்தது. யாக்கோபுக்கு என்ன நடந்தது தெரியுமா? காலாகாலமாய் இருந்து வந்த பயம் என்கின்ற அந்த வியாதி சுகமடைந்தது. அவருடைய போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் இல்லாமல் ஆக்கப்பட்டது. அவருடைய சந்தேகங்கள் தீர்ந்தன. ஒரு பயந்தான் கோழை என்கின்ற நிலையிலிருந்து ஒரு மாவீரன் என்கின்ற நிலைக்கு அவர் மாற்றம் அடைந்தார். எதிர்பார்ப்பில்லாதிருந்தவருக்கு அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்தை கண்டார். அதிலே இருந்து ஆதியாகமம் 49 நீங்கள் பார்க்கும் வரை இருந்த யாக்கோபு ஒரு வித்தியாசமான ஆள். அடுத்த அதிகாரத்திலேயே அவர் ஏசாவை சந்திக்கிறார். எல்லாம் நல்லபடியாய் நடக்கின்றன. ஒரு வல்லமையான தீர்க்கதரிசியாய் அவர் வாழ்ந்து, அவர் மரிக்க முன்பு கூட தனது 12 பிள்ளைகளையும் வர வைத்து அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்து அவற்றில் ஒன்றாகிய மேசியாவாகிய இயேசுவின் வருகையை கூட அவர் யூதா கோத்திரத்திலே வருவார் என்கின்ற, சமாதான பிரபுவாய் வருவார் என்கின்ற தீர்க்க தரிசனத்தையும் சொல்லிவிட்டு மரித்தார். அவ்வளவு ஒரு பெரிய ஜாம்பவானாக அவரை மாற்றின தேவன், அவரை மாற்றுவதற்காக அந்த பழைய ஏற்பாட்டிலே ஒரு அப்பாவாய் இறங்கி வந்து ஒரு முழு இரவு தன் பிள்ளையாக யாக்கோபை பயன்படுத்தி விளையாட்டுக்காக மல்யுத்தம் செய்து போராடி, ஆனால் வெளியே அதை சொல்லும் பொழுது நிரூபிக்கும் வண்ணமும், சாகும் வரை இவர் உண்மையில் இது நடந்தது என்று தெரியும் வண்ணமும், உண்மையாகவே தொடை சந்தை அவர் சுளுக்க வைத்து அவ்வளவு பெரிய காரியத்தை செய்தார். இவ்வளவு காரியத்தை பழைய ஏற்பாட்டில் செய்த ஆண்டவர் எவ்வளவு காரியங்களை நமக்கு புதிய ஏற்பாட்டிலே செய்வாராயிருக்கும். ஆகவே எந்த பிரச்சனை, எந்த தேவை, எந்த வியாதி, எந்த வியாகுலம் வந்தாலும் பயப்பட வேண்டாம். நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நம் தேவன் நமக்கு அப்பா பிதாவாக இருக்கிறார். இப்படி எழுந்திருந்து ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, உங்களை நாங்கள் ஹே யாக்கோப் என்று சொல்வதிலே சந்தோஷப்படுகிறோம். யாக்கோபின் தேவனே என்று சொல்வதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறோம். ஏனென்றால் நீங்கள் எங்கள் தேவன். யாக்கோபை போல பயம், திகில், எதிர்பார்ப்பின்மை, வியாகுலம், சந்தேகம் என்ன இருந்தாலும் நீங்கள் எங்கள் நிலைக்கு வந்து எங்களை தொட்டு எங்களை உயர்த்துகிற உன்னதமான தேவன். இந்த சபையை ஆசீர்வதியுங்கள். பாஸ்டரையும் அவர் மனைவியையும் மகனையும் அவர் மனைவியையும் மகளையும் அவர் கணவனையும், இன்னும் இந்த சபையின் இதர பாஸ்டர்மாரையும் அவர்கள் குடும்பங்களையும், இந்த ஒவ்வொரு விசுவாசிகளையும், கிளை சபைகளையும், இவர்களுடைய அனைத்து ஊழியங்களையும்
அபரிமிதமாய் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். யாக்கோபின் தேவனே, இவர்களோடு கூட இருந்து வழி நடத்துங்கள். உங்களுக்கே துதி கன மகிமை அனைத்தும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலும் ஐக்கியமும் சபையை அவர் எடுத்துக்கொள்ளும் அந்த நாள் மட்டும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உபசே சகல உபகாரி மறவாதே. கரந்தட்டி வாழ்த்துவோம் தேவனே. பாஸ்டருக்கு நன்றி சொல்லுவோம் தேவனே. ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் நடத்துவாராக.